அன்பிற்கினியவர்களே, இன்றைய மைய சிந்தனையாக இயேசு ஒரு சில விஷயங்களை கூறுகிறார். மதிப்பு நாம் தேடி செல்ல வேண்டிய ஒன்று அல்ல, அது நம்மை தேடி வருவது என்பதை இங்கு தெளிவுபடுத்துகிறார். காரணம், விருந்துண்ண அவர் செல்லுகிற பொழுது எல்லாம் முதலிடத்திலே போய் அமர்கிறதை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். இது இறையரசில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை அல்ல என்பதை ஆழமாக புரிந்தவராய் நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறார். நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், அரசர் முன்னிலையில் உன்னை பெரியவன் என்று காட்டிக்கொள்ளாதே, பெரியோருக்கு உரிய இடத்தில் நில்லாதே என்கிற அறிவுரைகளை எல்லாம் இதற்கு சமமானதாக பார்க்கிறோம். மனிதன் உருவம் பார்த்து இறைவன் ஒருபோதும் நம்மை மதிப்பிடுவதில்லை என்பதற்கு இன்றைய நற்செய்தி ஒரு மாபெரும் சான்றாய் நிற்கிறது. எனவேதான் பரிசேயர், மறைநூல் அறிஞர் இவர்கள் நாங்கள் சட்டங்களை அனுசரிக்கிறோம், ஆகவே எங்களுக்கு நல்ல இடம் விண்ணரசில் உண்டு என்பதை நினைக்கிறார்கள். நாங்கள் சமயத்தில் பெரியவர்களாக இருக்கிறோம், ஆகவே எங்களுக்கு தனி சலுகை கிடைக்கும் என்று மார்த்தட்டி கொள்ளுகிறார்கள். விண்ணரசிலும் தங்களுக்குத்தான் முதலிடம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் நான் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஆயக்காரனை போல தன்னையே நான் தாழ்த்தி இறைவனிடம் வேண்டுகிறேனோ அப்பொழுதுதான் நான் உயர்த்தப்படுகிறேன். ஆகவே தாழ்ச்சியான உள்ளம் எப்பொழுதும் உயர்வை தரும் என்பதை நாம் மனதில் பதிய வைக்க இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம் விருந்துக்கு அழைக்கிற பொழுது ஏன் என்னுடைய நிலையிலிருந்து மேல் இருக்கிறவர்களை அழைக்கிறோம்? காரணம், அங்கிருந்து எனக்கு நிறைய பொருட்கள் வரும், நான் கொடுப்பதை அவர்களால் திரும்பி கொடுக்க முடியும் என்கிற ஒரு அற்ப எண்ணத்தில் நாம் இதையெல்லாம் செய்கிறோம். நாம் ஏன் ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, திறன்பாடுகள் குறைவு பெற்ற சகோதர சகோதரிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது? ஏனென்றால் அவர்களிடமிருந்து மீண்டும் எந்த கைமாறும் எனக்கு கிடைக்காது. ஆகவே அழைத்து என்ன பயன் என்கிற பல்வேறு கேள்விகள், சுயநலத்திற்கு மத்தியில் தான் நாம் பயணிக்கிறோம். இன்றைய உலகில் ஏழைகளின் வீட்டிற்குள் கூட நுழைய என்னுடைய மனம் ஒத்துழைப்பதில்லை. அவமானப்பட்டு நிற்கிறோம். அவர்களை வறுமை கோட்டிற்கு கீழாக தள்ளுகிறோம். காரணம் யார்? நாம் தான். கிறிஸ்தவையும், கிறிஸ்துவின் அறநெறியையும், திரு அவையின் ஒழுங்குமுறைகளையும், விவிலிய வார்த்தைகளையும் முழுமையாக அறிந்து கொள்ளாமல் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் துறந்து விடுகிறேன், என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய உறவு மக்கள் எல்லாரும் எத்தனை வருடங்களாக கத்தோலிக்க கிறிஸ்துவத்தில் இருக்கிறார்கள் என்று மார்த்தட்டுகிறோமே தவிர கிறிஸ்துவுக்கு இணையான வாழ்வு, கிறிஸ்துவில் இணைந்து பயணிக்கிற வாழ்வை நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? நாம் வறியவரா, வளமுடன் வாழ்பவரா என்கிற கேள்விக்குள்ளாக நம்மையே உட்படுத்தி பார்ப்போம். இன்று நம்மை பல கண்ணோட்டங்களுக்கு மத்தியில் இந்த திரு அவை பார்க்கிறது. அப்படி இருக்கிற பொழுது தாழ்ச்சியை தேடுவது உயர்வின் இலக்கணம் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சிப்போம். நாம் எப்பொழுது தாழ்மையோடு நடந்து கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் உயர்வான இடத்திலே நாம் குடிகொள்கிறோம் என்று நற்செய்திகளில் நாம் வாசிக்கிறோம். விவிலியமும் நமக்கு சான்று பகர்கிறது. அப்படி இருக்க நாம் ஏன் தாழ்நிலையை நோக்கி செல்லக்கூடாது? நான் ஏன் தாழ்ச்சியான உள்ளத்தோடு இந்த திரு அவையில் பயணிக்கக்கூடாது? அது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமா? இல்லை, ஆனால் மிக கடினமான வாழ்வுக்கு அது இட்டு செல்லும். அப்படிப்பட்ட கடினமான வாழ்வுக்கு இட்டு செல்லுகிற அந்த தாழ்வை முழுமையாக ஏற்றவர்களாய் இருப்போம். இந்த சமூக ஏணியிலே உயர்நிலையில் இருப்பதை விட கடைநிலையில் இருப்பவர்களுக்குத்தான் மிகவும் அதிகமான முதலிடம் கொடுக்கப்பட்டதாக நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவர் தரும் அன்பு கட்டளையான தாழ்ச்சியை கொண்டு நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். உயர்ந்த இடத்தில் இறைவனின் வாழ்க்கையில் நாம் இடம் பெறுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ்.
இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.